இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை போட்டு வறுத்த பீக்கங்காய் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இது கூட கொஞ்சமாக கடுகு, சீரகம், காரத்துக்கு ஏற்றது மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 வரமிளகாய் அதை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பீக்கங்காய் நல்லா தோல் நீக்கிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா அதை கட் பண்ணி வைக்கலாம். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைக்க வேண்டாம், ட்ரையாகவே இருக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பீக்கங்காயை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பீக்கங்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில் கலந்து விட்டுருங்க. சேர்த்தோன்னு உப்பு சேர்க்க வேண்டாம். அதை நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி விட்டுருக்கு. லைட்டாக உப்பு போடாமலே தண்ணி விட்டுருக்கு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். இதில் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காய் எல்லாத்தையுமே இப்படி சைடாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம பீட் பண்ணி வச்ச முட்டையை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், முட்டை நல்லா வேகட்டும். இப்போ இந்த காயை அந்த முட்டை மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. இப்படியே பையை இதை கலந்துக்கோங்க. எக்கு பாதி குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது மாதிரி இதை நல்லா கொத்தி கொத்தி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா எல்லா சைடும் திருப்பி, உங்களுக்கு ஆயில் பத்தாதது மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்துட்டு மறுபடியும் இந்த நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், இந்த பீர்க்கங்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வெறும் பீர்க்கங்காய் சாப்பிடாதவங்க இருக்காங்கன்னா இந்த மாதிரி முட்டை சேர்த்து வறுவல் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.